மாட்டேங்குதே. ஆதிரே போய் யாரும் ஒரு பாரு. நிமிஷம். மாமா வாங்க மாமா வாங்க. வாங்கப்பா. பிரபு, ரோகிணிக்காக நான் பண்ண வேண்டியத என் இடத்துல இருந்து நீ பண்றியே, இது ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. உன்னை கையெடுத்து கும்பிட்டாலும் பத்தாதா? என்னப்பா நீங்க? அண்ணா உண்மையாவே சொல்றேண்ணா, சில நேரத்துல உங்க மனசாலையும் குணத்தாலையும் எங்கேயோ உசரத்துக்கு போயிடுறீங்கண்ணா. உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குண்ணா. ஹே ஆதிரே, நாளைக்கு ரோஹிணிக்கு பரிகார பூஜை நல்லபடியா நடந்து முடிஞ்சிரும்னு நீயும் புருஷனும் கனவு கண்டுட்டு இருக்கீங்க. ஆனா உங்க தலையில இடி விழற மாதிரி ரோஹிணி கௌதம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்க போறா. அதுக்கப்புறம் உங்க எல்லாரோட சந்தோஷமும் சர்வ நாசமாக போகுது. நீ எவ்ளோ யோசிச்சு என்ன திட்டம் போட்டாலும் நீ நினைக்கிற எதையும் நான் நடக்க விட மாட்டேன். என் புருஷன் வேண்டிக்கிட்டு விரதம் இருந்து பரிகார பூஜை பண்ண போற அந்த கல்யாணி அம்மன் துணையோட உன் சதி எல்லாத்தையும் நான் முறியடிச்சு ஜெயிச்சு காட்ட போறேன். ஏன் ரேவதி, நீங்களா ரெடியாகி வந்துட்டீங்க? ரோகிணி எங்க இன்னும் ஆளை காணோம்? பெரிய மருமகனே, ரோகிணிக்கு புடவை கட்டி பழக்கம் இல்லையா, அதனால நான் தான் பிள்ளைக்கு புடவை கட்டிட்டு வந்தேன். ரெடி ஆயிட்டு இருக்கா, இப்ப வந்துருவா. அவ ஒண்ணு விரதத்துக்காக ரெடி ஆகல, அவ கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. கல்யாண பொண்ணு அலங்காரம் எல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்கு லேட் ஆக தானே செய்யும். நீ என்ன கண்ணு சொன்ன? ஒண்ணு இல்ல தமிழமா. சரி ரேவதி, நீ போய் ரோகிணி கூட்டிட்டு வா. சரிண்ணே. அண்ணே, அக்காவே வந்துட்டானே. அப்படியா? எங்க? வா ரோகிணி, அம்மாவோட இந்த புடவையில உன்னை பாக்குறப்போ அம்மாவை பாக்குற மாதிரியே இருக்கு. நீ நடந்து வரத பார்த்துட்டு அம்மா தான் வராங்களோன்னு ஒரு நிமிஷம் அப்படியே ஆச்சரியத்தில் அசந்து போயிட்டேன். அம்மாடி, நீ கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்கேம்மா. கல்யாண பொண்ணு மாதிரியா? என்னையா மாதிரி? உண்மையாவே அவ கல்யாண பொண்ணுதாயா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ கழுத்துல தாலி ஏற போகுது. அதுக்குதான் உன் பொண்ணு ரெடியாகி வந்து நிக்கிறா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, எந்திரிமா. இங்க பாருமா, என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும்மா. மிக சிறப்பு. அப்பங்காரங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டா அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல எஸ்கேப் ஆக போறா. அண்ணா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுன. ஏய் ரோகிணி, நீ எப்பவும் நல்லா இருப்ப, சரியா? அண்ணி, நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், மாமா சொன்ன மாதிரி எங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் எனக்கு எப்பவுமே இருக்கும். என்ன நீ, நீங்களும் இப்படி சொல்றீங்க? நீங்களும் அண்ணனும் நான் நல்லா இருப்பேன்னு மனசார ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதா? அதுக்கு என்ன ரோகிணி, நீ எப்பவுமே சந்தோஷமா ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா நிறைவா இருக்கணும். ஆமா ரோஹிணி, உன்னோட நியாயமான எல்லா ஆசையும் நல்லபடியா நிச்சயமா நிறைவேறும். அப்படி போடு. இந்த ரோகிணி எதுக்கு பொத்து பொத்துன்னு வலுக்கட்டாயமா எல்லார் காலையும் விழ போறா? ஒண்ணுமே புரியலையே. ரோஹிணி, சின்ன
உன்னை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன நீயும் நான் ஆசீர்வாதம் பண்ணு. டேய், அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ எப்பவுமே சந்தோஷமா இருப்ப.